1957 பிளெயின்ஃபீல்டு விஸ்காசின் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர். அந்த இடத்துல வந்துட்டு இந்த கார்ன்லாம் நிறைய போடுவாங்க, கார்ன் ஃபீல்ட்லாம் போடுவாங்க. அந்த கார்ன் ஃபீல்டுக்கு நடுவுல சின்ன சின்ன வீடு, எவ்ரி சண்டே ஆனா சர்ச் பெல் அடிக்கும். ரொம்ப காமான ஒரு இடம். அந்த கார்ன் ஃபீல்டுக்கு நடுவுல ஒரு தனி ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு. அந்த ஃபார்ம் ஹவுஸை போலீஸ் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இது வரைக்கும் அவங்க வாழ்நாள்ல பார்க்காத ஒரு விஷயத்த பாக்குறாங்க. பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இன்னைக்கு வரைக்குமே இந்த கேரக்டர் பத்தி நிறைய வெப் சீரிஸஸ், டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் விட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளை பத்தின கதை தான் அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இவனோட பேர் வந்து எட் கெயின். 1906 வந்து பிறக்கிறான். அவங்க அம்மா பேரு அகஸ்தா. அவங்க வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்லி ரிலீஜியஸ், பட் குட் வேல கிடையாது, பேட் வேல. ரொம்ப டார்க்கரா இருந்திருக்காங்கன்னே சொல்லலாம். இவங்க அப்பா வந்துட்டு ஆல்கஹாலிக், டெய்லி குடிச்சிட்டு வீட்லயே தான் இருப்பாரு. சொல்லப்போனா யூஸ்லெஸ்னே சொல்லலாம். அண்ட் இவனுக்கு வந்துட்டு ஒரு பிரதர் இருக்காங்க. ஸோ நாளும் போகுது. ஒரு நாள் வந்துட்டு அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு. அண்ட் அவங்க அண்ணனுமே பார்த்தீங்கன்னா மிஸ்டீரியஸா ஃபயர் ஆக்சிடென்ட்ல எரிஞ்சு போயிடுறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு அந்த ஃபேமிலியில பேலன்ஸ் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எட்கெயினும் அவங்க அம்மா அகஸ்தாவும் மட்டும்தான். அண்ட் அது மட்டும் இல்லாம இவன் ரொம்ப ஐசோலேட்டடா இருக்கான். இவன் சைல்ட்ஹுட் வந்துட்டு நார்மல் சைல்ட்ஹுட் கிடையாது. அவனுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஸ்கூல் போக மாட்டான், அவங்க அம்மாவோடையே தான் இருப்பான். ஸோ அவங்க அம்மா சொல்றதை கேட்டு கேட்டே வளர்றான். அவங்க அம்மா பத்தி நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், அவங்க எக்ஸ்ட்ரீம்லி ரிலீஜியஸ். ஸோ அதை கேட்டு கேட்டே எட்கெயின் வந்து வளர்றான், பட் நாட் இன் அ குட் வே. அவன் மைண்ட்ல வந்து ஈவில் திங்ஸ் வந்துட்டு வளர ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமா. அதுக்கப்புறம் 1945 வந்து அகஸ்தாவும் இறந்து போயிடுறாங்க. ஸோ இவன் தனிமைப்படுத்தப்படுறான், ரொம்ப புரோக் ஆயிடுறான். எட்கெயினோட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க இருந்த ரூம் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ஒரு ஷ்ரைன் மாதிரி ஷீல்டு பண்றான். ஷ்ரைன்னா ஒரு ஷீல்டட் கண்டெய்னர்னே வச்சுக்கோங்க. அந்த கேம்லலாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆன்சிஸ்டர்ஸ் வாழ்ந்த இடம், இல்ல பெரியவங்க நம்மளோட தாத்தா பாட்டி வாழ்ந்த இடத்த வந்து பூட்டி வச்சிருவாங்க. அது வந்துட்டு தெய்வீகமான இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதை தான் வந்து ஷ்ரைன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஷ்ரைன் பண்ணி வச்சிடறான் அவங்க அம்மா வாழ்ந்த ரூமை. எட்கெயினுக்கு வந்து அவங்க அம்மா சொன்னது வந்து மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. இந்த ஈவில் திங்கு, டெத், அதெல்லாம் பத்தி சொல்லி சொல்லி வளர்த்ததுனால அதையவே அவன் வந்து இன்ஸ்பயர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நாளாக என்ன பண்றான்னா அந்த அட்டானமியை பத்தி எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறான். நாட்ஜிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க கரெக்டா? ஹிட்லர் டைம்ல வந்துட்டு நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ், டார்ச்சர்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல, அதை பத்தி எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறான். அண்ட் நைட் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் அந்த கிரேவ் ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் திருட ஆரம்பிக்கிறான். ஃப்ரெஷ்ஷா புதைக்கப்பட்ட டெட் பாடிஸை வந்து, ஃபீமேல் டெட் பாடிஸை வந்து தோண்டி எடுத்துட்டு போய் அவங்க அம்மான்னு நினைச்சு கூடையே வச்சுக்கிறான் அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல. இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து அவன் பண்ணிட்டு இருந்திருக்கிறான். நவம்பர் 16, 1957 பிரென்னைஸ் வார்டனுங்கிற ஒரு லேடி, ஸ்டோர் ஓனர் வந்து காணாம போறாங்க. என்னடா ஆச்சுன்னு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது பிளட் தடயம், பிளட் ட்ரெயில் வந்துட்டு இருந்திருக்கு. அதை ஃபாலோ பண்ணி போகும்போது தான் அந்த ஃபார்ம் ஹவுஸை பார்த்து உள்ள போறாங்க. அண்ட் அப்படி உள்ள போகும்போது ரொம்பவுமே ஷாக்கிங்கான விஷயங்களை பாக்குறாங்க. என்னென்னா மண்டையோடு ஹியூமன் ஸ்கல்ல வந்து பவுலா யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஹியூமன் ஸ்கின்னையே வந்து ஹேண்ட் கிளவுஸா யூஸ் பண்ணியிருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த டேபிள் சேர்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் வந்துட்டு லெதர், ஹியூமன் ஸ்கின்னையே வந்து லெதரா யூஸ் பண்ணியிருக்கான். ஃபீமேல் ஸ்கின்ஸை வச்சு பெல்ட் செஞ்சிருக்கான். மோஸ்ட் டெரிஃபைங் திங் என்னன்னா ஒரு விமன் காஸ்டியூமை வந்து ரெடி பண்ணியிருக்கான். டாப் டு பாட்டம் ஒரு விமன் காஸ்டியூம் வந்து ரெடி பண்ணி அதை வந்து போட்டுப்பானா. ஏன் போட்டுப்பான்னு கேட்கும்போது, அப்படி நான் போட்டுக்கும் போது எங்க அம்மாவோட ஃபீல் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். எங்க அம்மாவா நான் உணர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். இதுதான் வந்துட்டு இந்த ஸ்டோரியில ஒரு ஷாக்கிங்கான விஷயமா இருந்துச்சு நான் படிக்கும்போது. இன்ட்ராகேஷன் நடக்கிறப்ப எட்கெயின் வந்துட்டு ரொம்ப காமா இருக்கான், ஃப்ரெண்ட்லியா இருக்கான். எதுவுமே நடக்காத மாதிரி ஒருத்தர் பேசினா எப்படி இருக்கும்? இப்போ என்ன சம்மந்தமே இல்லாம பிடிச்சி கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சு நீ இந்த கொலையை பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம எப்படி காமா பேசுவோம், எதுவுமே தெரியாத மாதிரி. அந்த மாதிரி பேசியிருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாம நான் 2 பேர்த்த கொன்னேன், இப்படி நான் பாடிஸை தோண்டி கொண்டு போய் நான் வீட்டில் வச்சுப்பேன், அது எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டான். ஒரு பெஸ்ட் சைக்கோ தெரபிஸ்ட் வந்து எடிஜைன் முன்னாடி இன்ட்ராகேட் பண்ண விடுறாங்க. அண்ட் அப்படி பண்ண விடும்போது அவன் என்ன சொல்றான்னா, நான் வந்து பிளஷருக்காக கொல்ல, மணிக்காக கொல்ல, ரியாலிட்டியிலிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் நான் வந்து இப்படி பண்ணேன். இப்படி பண்ணும்போது எங்க அம்மா வந்து என் கூட இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுங்கிற மாதிரி சைக்கோ தெரபிஸ்ட் கிட்ட சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் வந்துட்டு அவனை டயக்னோஸ் பண்றாங்க. ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு டயக்னோஸ் பண்றாங்க. நான் வேர்டிங்ல போடுறேன், எனக்கு வாயில நுழையில, ஸோ சாரி நான் அதை சொல்ல, நீங்க படிச்சுக்கோங்க. அவனை வந்து பிரிசனுக்கு அனுப்பாம மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறாங்க. பிகாஸ் அவன் வந்துட்டு மென்டலி அஃபெக்டட் பர்சன். அவன் சைல்ட்ஹுட் வந்துட்டு அந்த அளவுக்கு இருந்திருக்கு.
ஸோ இந்த எட் கெயினுங்கிற கேரக்டரை வச்சு தான் பார்த்தீங்கன்னா டாப் மூவிஸ் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க. லைக் செயின்ஸா மேசக்கர், சைக்கோ, சைலன்ஸ் ஆஃப் தி லப்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய படம் எடுத்திருக்கிறாங்க. இதுல வந்து நான் ஒரு படத்தை பத்தி சொல்லியிருப்பேன். டாப் 3 பேண்ட் மூவிஸ்ல வந்து தி செயின்ஸா மேசக்கர் பத்தி சொல்லியிருப்பேன். டைம் இருந்தா நீங்க போய் பாருங்க. ஸோ என்னதான் வந்துட்டு இவங்க படம் எடுத்தாலுமே அந்த ரியல் ஸ்டோரி வந்துட்டு ஃபிக்ஷனலை விட ரொம்ப டார்க்கா இருக்குன்னே சொல்லலாம். 1984 வந்துட்டு எட்கெயின் ரெஸ்பிரேட்டரி பிரச்சனைனால இறந்தும் போறாப்ல. எட்கெயினை புதைக்கப்பட்ட இடத்தோட கல்லறை இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டோன், கிரேவ் ஸ்டோன் இருக்கும்ல, அதை வந்து திருடிட்டு போயிடுறாங்க. ஸோ பீப்புள்ஸ் என்ன சொல்றாங்கன்னா எட்கெயின் வந்து இறந்து போயுமே அவனை வந்து டார்க்னஸ் வந்து ஃபாலோ பண்ணுதுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்டோரியோட மாரல் என்னன்னா, எனக்கு புரிஞ்சதை நான் சொல்றேன். சின்ன குழந்தைகளை நம்ம எதை சொல்லி ஊட்டி வளர்க்குறோமோ அதை கன்சியூம் பண்ணி தான் அவங்க பெருசாகி நிற்கிறாங்க. இந்த ஸ்டோரி வந்துட்டு ஒரு நல்ல எக்ஸாம்பிள்னே சொல்லலாம். கெட்டவனோ இல்லை சைக்கோ, ஒரு மான்ஸ்டரோ வந்துட்டு குழந்தையிலே பிறக்கிறது இல்லை. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பழைய வீடியோஸ் எல்லாம் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் எல்லாம் போட்டிருப்பேன். ஹேவ் ஃபன், உடம்ப பார்த்துக்கங்க. இதே மாதிரி ஒரு நல்ல கதையோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.